வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வலையப்பட்டி அருள்மிகு மலையாண்டி சுவாமி திருக்கோவில் வரலாறு. தற்போது மலையாண்டி கோவில் சிறப்புற்று விளங்குகின்ற குன்றின் மீது முன்பு விநாயகர் மட்டும் கோவில் கொண்டுள்ள சிறு கூரைக்கூடம் மட்டுமே இருந்தது. பின்னர் கல் திருப்பணி மூலம் விநாயகர் ஆலயத்தை காண முயன்றனர் நகரத்தார். நகர கூட்டம் கூட்டப்பெற்றது. விநாயகப் பெருமானுக்கு கற்றளி அமைப்பதெனவும் வீட்டுக்கொருவர் நாள் தவறாது திருப்பணி வேலைக்கு வர வேண்டும் எனவும் தீர்மானம் இயற்றப்பெற்றது. கோவில் கட்டுவதற்குரிய கற்கள் வந்தது. நகரம் கூடிற்று. கூலி ஆட்களே இல்லாமல் தினம் காலை முதல் மாலை வரை கல் தூண்களையும் கற்களையும் விடக்கயிறுகளால் கட்டி நகரத்தார்களே குன்றின் உச்சிக்கு கல் இழுத்து கட்டினர். இத்திருப்பணியின் சிறப்பு ஊரெங்கும் பரவியது. வெள்ளையர் ஏகாதிபத்தியத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட சுயராஜ்யமாக புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் விளங்கியது. இப்பெருமை சமஸ்தானத்தின் செவிகளில் விழ திவானாக சேஷையா சாஸ்திரிகள் நேரில் பார்க்க பேராவல் வந்து பொன்னமராவதிக்கு வருகை புரிந்தார். நகரத்தார்களின் திருப்பணி கண்டு மகிழ்ந்து அவர் கேட்டார், இந்த கற்கோவிலில் எந்த தெய்வத்தை வைத்து வழிபடப் போகிறீர்கள் என்று. இதோ இருக்கிற விநாயகரைத்தான் என்றனர். ஓ அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. உங்கள் ஊரில் சிவன் கோவில் இருக்கிறதா என்றார். இல்லை என்றனர். அப்படியானால் உங்கள் ஊருக்கென இந்த கற்கோவிலையே சிவன் கோவிலாக கட்டிக்கொள்ளலாமே என்றார். நகரம் கூடிற்று. விநாயகர் ஆலயம் சிவாலயமாக உருப்பெற்றது. நமது ஊருக்கு அருகில் பிடாரம்பட்டி என்னும் ஊரில் மூங்கில் புதரில் சிவலிங்கம் இருப்பதாக தெரிந்ததும் அந்த சிவலிங்கம் கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதுவே இன்று அருள் புரியும் வலம்புரி நகராகும். இதற்குரிய அம்பாள் புதிதாக வடுவகிர் விழியால் சிலை செய்யப்பெற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மற்றும் பரிவார தெய்வங்களும் செய்யப்பெற்று நந்தன ஆண்டு தை திங்கள் 19ஆம் நாள் ஆங்கில ஆண்டு 1892 திங்கட்கிழமை முதற் குடமுழக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இங்கு ஐயப்பன் கோவிலும் பெருமாள் கோவிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தனை சிறப்புகள் பெற்ற மலையாண்டி கோவிலில் தற்போது திருப்பணிகள் செய்து புதுப்பித்து குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 23 செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நன்னாளில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு மலையாண்டி சுவாமியின் திருவருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.